ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 4-5 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி, ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப தெறிக்கும், நம்ம பார்த்து நல்லா வதக்கி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.